ஸோ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், பூமியில் சுற்றி பாருங்கள் என்று சொல்றான். சுற்றி பாருங்கன்னா என்னங்க, சும்மா ஜாலியாக போய் பார்த்துட்டு வாவ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதா? கிடையவே கிடையாது. நம்ம ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கும்போது, இந்த இடங்கள்ல ஒவ்வொரு பூக்களையும் பார்க்கும்போது நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆழமாக சிந்தித்து உண்மையை நம்ம உணர வேண்டும். எந்த உண்மையை? இதற்கெல்லாம் பின்னாடி ஒரு அழகான படைப்பாளன் இருக்கிறான், அல் காலிக், அதுதான் அல்லாஹ். மேலும் இதற்கெல்லாம் பின்னாடி வந்து அல் முசவ்விர், அழகாக இதுக்கு உருவம் கொடுத்தவன் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ் என்பதை இந்த இடங்கள் வந்து நம்ம நினைவுபடுத்த வேண்டும். ஸோ ஒரு முஸ்லீம் ஒரு இடத்துக்கு போறான் என்றால் ஜஸ்ட் வந்து உலக ரீதியாக என்ஜாய் பண்றது மட்டுமல்ல அவனுடைய குறிக்கோள். மாறாக தஃபக்கூர் செய்ய வேண்டும். தஃபக்கூர் செய்ய வேண்டும் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்துவிட்டு அதை கொண்டு இதற்கு பின்னாடி ஒரு முக்கிய படைப்பாளன் இருக்கிறான் என்பதை நம்ம சிந்தித்து உணர வேண்டும். அது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து நமக்கு நிறைய சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களை கொடுக்கும். அதுதான் தஃபக்கூர் என்று சொல்லுவாங்க. அந்த இபாதத்தை நீங்கள் வந்து மலைகளை எப்படி நாம் படைத்தோம் என்று பார்க்கவில்லையா? அப்பெல்லாம் எந்தூருன இலா இபிலில் ஹைஃபா ஹொலிக்கத் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க வந்து ஒட்டகங்களை பார்க்கவில்லை, எப்படி நம்ம அதை படைத்தோம் என்று. அது போலத்தான் ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து நம்ம அல்லாஹ்வை அறிய வேண்டும். இதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய படைப்பாளன் அல்லாஹ் என்பதை நாம் உணர வேண்டும்.